Hello guys, welcome to Richie Rich YouTube channel. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட சேனலில் இருக்கிற ஓல்ட் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. அப்படியும் உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ஸில் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். புரியலன்னு அப்படியே விட்டுறாதீங்க, அதை கற்றுக்கோங்க. அப்போதான் மற்றவங்களுக்கும் சொல்லித்தர முடியும். ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்காம விட்டுட்டீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதை பற்றி தெரியாமல் போக வாய்ப்பு இருக்கு. மணியை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஒரு நல்ல டூல். மிஸ் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் உங்களோட கிட்ஸ்க்கு சொல்லி தரதுக்காவது நீங்க கத்துக்கோங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் அதை சொல்லி கொடுப்பாங்க. இதனால டோட்டல் ஜென்ரேஷன்ஸே வெல்தி பீப்புளா மாறிடுவாங்க. ஸோ லேர்ன் ஃபர்ஸ்ட், டீச் நெக்ஸ்ட். சரி வாங்க இன்னைக்கு வீடியோவை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வேல்யூபிள் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோவோட டைட்டில் பார்த்துருப்பீங்க, பிஜி இன்வைட் எ பெஸ்ட் பாசிவ் இன்கம். ஃபர்ஸ்ட், பாசிவ் இன்கம் மீன்ஸ் தொடர்ந்து ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி இல்லைனாலும் சரி உங்க அக்கௌண்ட்க்கு கேஷ் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். நம்ம போன வீடியோலயே இந்த பாசிவ் இன்கம் பத்தி பார்த்துருப்போம். ஸோ டீட்டெயிலா போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல உங்களுக்கு பாசிவ் இன்கம் பத்தி தெரியணும்னா மேலே தெரியுற ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணாலும் ஓகே தான். பிஜி இன்வைட் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் சொல்லுவாங்க. பிஜி இன்வைட் ஸ்டாக் மார்க்கெட்ல என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆயிருக்கிற ஒரு ட்ரஸ்ட், ஸ்பான்சர்ட் பை பவர் கிரிட் கார்பரேஷன். இது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்ல வர்ற ஒரு ட்ரஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் இன்வைட் இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல லிஸ்ட் ஆனதுலயே. இது ஒரு கவர்மெண்ட் ட்ரஸ்ட்னால பீப்புள் தங்களோட கேஷ் சேஃபா இருக்கும்னு நம்புறாங்க, சின்ஸ் இட் இஸ் ட்ரேடிங் அப் அண்ட் டவுன். இந்த ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன்லாம் பெருசா கிடைக்காது. பட் இது கொடுக்குற டிவிடெண்ட்ஸ் எஃப்டி ரிட்டர்ன்ஸையே பீட் பண்ணிருக்கு. நாம இதுல பாசிவ் இன்கம்னு மென்ஷன் பண்ணது இந்த டிவிடெண்ட்ஸ் தான். சரி, அப்படி இந்த பிஜி இன்வைட்ல என்னதான் பிசினஸ் நடக்குதுன்னு பார்க்கும்போது சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. வாங்க அதை பார்க்கலாம். பிஜி இன்வைட் எலக்ட்ரிசிட்டி பவர் டிரான்ஸ்மிஷன் அசெட்ஸை ஓன் பண்ணியிருக்காங்க. அதை ஆப்ரேட் அண்ட் மெயின்டைன் பண்றதும் தான் இவங்களோட வேலையா இருந்துட்டு வருது. பிஜி இன்வைட் எஸ்டாப்ளிஷ் ஆனது 2018. ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனது 14th May 2021. இந்த ட்ரஸ்ட் இந்தியாவில் பல ஸ்டேட்லையும் 5 பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்ஸை ரீசெண்டாக வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வந்தது. அதோட நெட்வொர்க் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7000 சர்க்கியூட் கிலோமீட்டர்ஸ்க்கு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அவங்களோட டிரான்ஸ்மிஷன் சர்வீஸ் அக்ரிமெண்ட்ஸ் டிஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. கவர்மெண்ட் இந்த பிஜி இன்வைட்ல எஸ்பிவிஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ்பிவிஸ் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல்ஸ். அப்படின்னா ஒரு பேரண்ட் கம்பெனி ஃபினான்ஷியல் ரிஸ்க் ரெடியூஸ் பண்றதுக்காக சப்சிடரி கம்பெனிஸை கிரியேட் பண்ணுவாங்க, அதாவது துணை நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. பிஜி இன்வைட்டோட ரெகுலேட்டட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் பண்ணியிருக்கிற லாங் டேர்ம் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வச்சு தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட இன்கம் ஸ்ட்ரீம் யூஸ்வலா கவர்மெண்ட் பண்றது தான். அதாவது பேங்க்ல இருந்து லோன்ஸை பாரோ பண்ணுவாங்க அண்ட் ஷேர்ஸ் பீப்புள் கிட்ட செல் பண்ணி மணியை ரைஸ் பண்ணுவாங்க. சரி, இவங்க எப்படி யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு கன்சிஸ்டண்டா டிவிடெண்ட்ஸ் தராங்கன்னு பார்ப்போம். எஸ், இது ட்ரஸ்ட்டுங்கிறதுனால ஷேர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, யூனிட்ஸ்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதான் யூனிட் ஹோல்டர்ஸுங்கிறது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட், பிஜி இன்வைட்ல இருந்து எஸ்பிவிஸ்க்கு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் சப்ஸ்டேஷன்ஸை மேனேஜ் பண்றதுக்காக கேஷ் கொடுப்பாங்க. அப்புறம் எஸ்பிவிஸ்ல இருந்து உருவாக்குற ப்ராஃபிட்ஸை அவங்க எடுத்த லோன்ஸை இன்ட்ரெஸ்டா ரீபே பண்ணுவாங்க. இங்க வந்து ஒரு எஸ்பிவி இல்ல கைஸ், 5 இருக்கு. ஸோ ப்ராஃபிட்ஸை டிவைட் பண்ணி பிஜி இன்வைட்க்கு பேக் பண்ணிடுவாங்க. ஆப்வியஸா நெக்ஸ்ட் அது டிவிடெண்ட்ஸா யூனிட் ஹோல்டர்ஸ் கிட்டயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இந்த எஸ்பிவிஸ் கேஷ் ஃப்ளோ எல்லாம் ஸ்டேபிளா இருக்கும். இதை ரீசைக்கிள் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பார்ட்டை 1 or 2 times ரிவாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட், இதோட ஃபினான்ஷியல் அண்ட் டிவிடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹75 இருக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஆக்சுவலி இது இறங்கிருக்கு டியூ டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். டிவிடெண்ட் yield 15.87% இருக்கு. டிவிடெண்ட் yield கால்குலேஷன் வேற, அது தனி வீடியோல சொல்றேன். ஓகே, பிஜி இன்வைட்ல டிவிடெண்ட் பர் ஷேருக்கு ₹3 கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, வெறும் ₹75 கொடுக்கறது மூலமாவே ₹3 டிவிடெண்ட்ஸா நமக்கே திருப்பி தராங்க, அதுவும் எவ்ரி 3 months ஒன்ஸ். நீங்க எஃப்டி ரிட்டர்ன்ஸோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ₹1000 எஃப்டில இன்வெஸ்ட் பண்றீங்க 6% இன்ட்ரெஸ்ட்ல 1 இயருக்கு. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா பாருங்க, ஒன்லி ₹60 தான். பட் அதே நீங்க ₹1000 பிஜி இன்வைட்ல போடும்போது உங்களுக்கு கிடைக்கிறது ₹140. அதாவது ₹1000க்கு 13 யூனிட்ஸ் கிடைக்கும்.
ஸோ உங்களுக்கு 1 இயரில் 140 rupees ஆஃப்டர் TDS. பட் இதில் உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் அவ்வளோவா இருக்காது. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் பிஜி இன்வைட்டோட பாதி ரிட்டர்ன்ஸ் கூட FDல இருந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே ரொம்ப கம்மி தான். இதில் ஏன் கேபிட்டல் அப்ரிசியேஷன் இல்லைன்னா நாம் இன்வெஸ்ட் பண்ணுற மேக்ஸிமம் கேஷையே டிவிடன்ஸாக ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அதனால தான் கிறிசில் AAA ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ட்ரஸ்டாக கருதப்படுது. RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இதில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போகும்போது பிஜி இன்வைட் கீழே விழும். அது இன்ட்ரெஸ்ட் ரேட் லோ ஆகும்போது ட்ரஸ்ட் ஏற ஆரம்பிச்சிடும். பார்க்கலாம் நம்ம RBI என்ன பண்ணுறாங்கன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பவர் டிரான்ஸ்மிஷன் செக்டர் இந்தியாவில் இன்னும் வளருமா இல்லையா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிஜி இன்வைட்டில் ஃபர்ஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது டிவிடன்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கல. பட் தொடர்ந்து எல்லா வருஷத்துலையும் 3 months ஒன்ஸ் டிவிடன்ஸ் கண்டினியூஸாக கிரெடிட் ஆகிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதனால தான் நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் பேசிவ் இன்கம் சோர்ஸாக இருக்கும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஒரு யூனிட்க்கு 3 rupees டிவிடெண்ட் மீன்ஸ் நீங்கள் 1000 யூனிட்ஸ் ஓன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி 3 months ஒன்ஸ் 3000 rupees டிவிடெண்ட்டில் 10% TDS ரெடியூஸ் ஆகி பேலன்ஸ் 2700 rupees உங்கள் அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆகும். இப்போ சொல்லுங்க, இது பெஸ்டா இல்லையான்னு. சிம்பிளாக சொல்லணும்னா பவர்ஸை பை பண்ணுங்க, பணக்காரன் ஆகுங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாசிவ் இன்கம் சோர்ஸ்க்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சின்ஸ் இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான், மார்க்கெட் வைஸ் எந்த வித பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. க்ரோ யுவர் இன்கம், ட்ரை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ். உங்கள் ஏர்ன்ட் இன்கம்மை பேசிவ் இன்கம்மாக மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன். அமேசானில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அதில் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அமேசான் கிண்டலில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான் கிண்டல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம் கைஸ். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகுங்க. See you guys. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.